ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் குட் ஈவினிங். சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ கனமழை காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனடுத்து வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி போன்ற மாவட்டங்களில் வந்தும் ஒரு சில இடங்கள்லையும் லேசான முதல் மிதமான மழையும், ஒரு இடங்களில் வந்து கனமழையும் வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனடுத்து வந்து தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வந்து லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழை பெய்யக்கூடிய இடங்களில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து நாளை மறுநாள், அதாவது நாளை மறுநாளை பொறுத்த வரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாள், அதற்கடுத்த நாள் ஆகிய 3 நாட்களும் கனம் முதல் மிக கனமழையும், 2 நாட்கள் கழித்து வந்து அதிக கனமழைக்கான வாய்ப்பும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதனடுத்து வந்து நாளை வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து பிரகாசமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.